நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு. படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்ட்டான அப்பா பிள்ளை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டார். எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியல் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும். அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட் இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெலாம் மரத்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 டேஸ் ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம். ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், ஒன்றே இருக்குது சார். ஒன்றுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ் ஒரு 10 டேஸில் வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகலை. சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்றைக்கி என்ன நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது டைரக்டர் வந்து சொன்னார், பக்ருதீன் சார், இவங்க வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது, திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்கள் 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை, அவர் சொன்னார், மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனால் இப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னுடைய எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெலாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்தளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ்அப்பு. சார் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்டு டேக்கு போயிட்டே இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடித்ததும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க.
ஸோ எங்கள் படக்குழுக்கும் சரி, எனக்கும் சரி இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கோ வெற்றி படமாக அமையும். அதுக்கு எந்த ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். கம்மிங் April 3 வர குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் பாருங்கள். உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கடைசியாக இந்த படத்தில் வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக்கு, அந்த டைலாக்கோடு இந்த சொல்லி இந்த படத்தை இதை நிறைவுபடுத்துகிறேன். கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்லை. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமாக தான் நடக்கும். நாம் அவங்கள தான் நம்பணும். நீங்கள் என்ன நம்புங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வெற்றி